மகிமைப்படுத்தலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவர் 7 மாதமாக நம்மை நடத்தி இருக்கிறார். அவருடைய நாமம் எல்லா நிலைமையிலும் மகிமைப்படுத்தும்படியாக தான் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். அதனால எல்லாரும் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. சொல்லுங்க, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா. சொல்லுங்க, அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு. கூட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா, கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க? ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொல்லுங்க, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அனலாக்கினீ நன்றி ஐயா, அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அனலாக்கினீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் இயேசு அப்பாவுக்கு, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா, ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொல்லுங்க, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஆமேன், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் என்னை மார்போடு அணைத்து கொண்டீரே. எத்தனை பேர் சொல்றீங்க? சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே.
என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. வலது கரத்தை உயர்த்தி, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். இந்த கால நேரத்தில் ஆண்டவரே என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை தருவேன் நான், நம்முடைய அன்பிற்கு ஈடாக என்னையே தருகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை பேர் ஆண்டவர் 7 மாசமா ஆண்டவரே என்னை நடத்தினார், ஆண்டவர் தான் என்னை நடத்தினார், என்னுடைய பக்தியோ என்னுடைய பரிசுத்தமோ அல்ல, ஆண்டவரே என்னை நடத்தினார்னு சொல்றவங்க கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவரே நடத்தி வந்தீங்களப்பா, உமக்கு நன்றின்னு கையை தட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. 7 மாதம் நடத்தின ஆண்டவர் இந்த 8வது மாதத்தில் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நல்ல கையை தட்டி ஆமென். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு உம்முடைய வார்த்தைகள் இடைப்படட்டும், எங்களை உற்சாகப்படுத்தி இந்த மாதத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி நடத்தட்டும். தொடர்ந்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். அப்படியே பைபிள் எடுத்து எழுந்துப்போம். கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தோடு நம்ம எழும்புவோம். இந்த மாசத்துக்கு என்ன கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்ம சுதந்திரிக்க போறோம். கொஞ்சம் முன்னாடி வாங்க, பைபிள் எடுத்துன்னு எழுந்துங்க. ஸ்தோத்திரம். புரியுதா நான் பேசுறது? முன்னாடி வாங்க. பிரைஸ் எல்லாம். வேத புத்தகத்தோடு எழும்புவோம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க போறோம். அதான் இந்த மாசத்துக்கு சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற ப்ராமிஸ் வேர்டு, வாக்குத்தத்த வார்த்தை. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் எடுத்து நம்முடைய ஆள்காட்டி விரல் அதனால வச்சு எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 162வது பக்கம். ஸ்தோத்திரம். எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாம் எல்லாம் சேர்ந்து. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. உட்காருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். புதிதாக நம்முடைய ஆலயத்துக்கான பணிக்காக அவன் அனுப்பப்பட்டிருக்கிறேன், நியமிக்கப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து இனிலிருந்து நான் இந்த ஊழியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில ஸ்தோத்திரம் வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடியனுக்காக ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனை ரொம்ப முக்கியமான ஆராதனை. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஆராதனையில இந்த ஆராதனை ரொம்ப முக்கியமான ஆராதனை. ஒவ்வொரு மாத பிறப்பிலும் சபை கூட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதே அதிகாரத்துல வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதனால ஞாயிற்றுக்கிழமை காட்டிலும் இல்லையா, ஸ்தோத்திரம், இந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்த மாசம் எல்லாரும் வரணும். ஸ்தோத்திரம். இதுதான் முக்கியமான ஆராதனை.
நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரலைன்னா கூட கவலை இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிற, பைபிள்ல சொல்லி இருக்கிற ஆராதனை இந்த ஆராதனை தான். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொரு வசனமும் சொல்றாரு ஆண்டவர், அதிகாலையில் என்னை தேடும் போதுதான் கண்டடைய முடியும். ஆமீன், ஸ்தோத்திரம். நல்லா ரிலாக்ஸா தூங்கி எழுந்து 8:30 மணி ஆராதனைக்கு 9 மணிக்கு வந்து நானும் சபைக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி வரவங்க எல்லாம் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியாது. ஆமீன். தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு இல்ல அதிகாலையில தேவ சமூகத்துல வரும்போது தான் அவரை பார்க்க முடியும். அதனால இந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, அதிகாலையில கல்லறை நேரத்துல மரியாள் தேடி போனால் அவரை பார்த்தாள். ஆமீன். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்தாள். ஆமீன். அதிகாலையில தான், ஸ்தோத்திரம். இருட்டோட மகதலேனா மரியாள் என்ன பண்ணா? ஆண்டவரை தேடிக்கொண்டு கல்லறைக்கு போன போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். அதனால இந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடந்து வாருங்கள். நேரத்தோடு கடந்து வாங்க. 5 to 6 ஆராதனை நேரம். ஸ்தோத்திரம். ஆரம்பிச்சது 5:30 தான். ஸ்தோத்திரம். அதனால நீங்க தொடர்ந்து கோஆபரேட் பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை வைத்துதான் இந்த மாசம் ஃபுல்லா பிரசங்கம் பண்ணுவேன். அவ்வளோ விஷயங்கள் இந்த வசனத்துக்குள்ள இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால இன்னைக்கு அறிமுகம் மாத்திரம் படுத்திட்டு, ஸ்தோத்திரம், நான் உங்களை ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய சபைக்காக ஆண்டவரை நோக்கி நான் ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வசனத்தை என் உள்ளத்துல போட்டார். ஸ்தோத்திரம். லேவியராகமம் 26:12, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்லி. கவனிங்க, ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற 95% கவனிக்கிறீங்களா, வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாக இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்டிருக்குது. கவனிங்க. ஆனா 5% வாக்கு தத்தங்கள் மட்டும் புதிய ஏற்பாட்டு கால ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம் தான் இந்த வசனம். ஸ்தோத்திரம். நான் அவர்கள் நடுவில் உலாவுவேன், அவர்களுக்குள் உலாவுவேன் என்று கர்த்தர் சொன்னார். பழைய ஏற்பாட்டு கால ஜனங்களோடு உலாவவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளா இருக்கிற நமக்குள்ளே, நம் நடுவே அவர் உலாவுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்துல அதனுடைய 3வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், பரலோகத்திலே சொல்லப்பட்ட ஒரு சத்தம், பரலோகத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு சத்தம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம், மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் அவர்களோடு கூட இருந்து கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய வாசஸ்தலம் யாரா? வாசஸ்தலம் என்னதுங்க? வாசஸ்தலம் என்றால் என்ன சொல்லுங்க? வாழுகிற இடம். வாசஸ்தலம் என்னது? வாழுகிற இடம். அப்ப உங்களுடைய வாசஸ்தலம் எங்க இருக்குது? வெங்காட்டுல இருக்குது. நீங்க அங்க வாழுறீங்க இல்லையா? ஆண்டவர் வாழுகிற இடம் எங்கேயா? மனிதர்களிடத்திலேன்னு சொல்றாரு. இங்க பரலோகத்துல சொல்றாங்க. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஞானசனம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் ஏற்கனவே வந்துட்டாரு. ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவராய் அவர் வந்துட்டாரு. கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரா? ஸ்தோத்திரம். எபேசியர் 4:6 நீங்க வாசித்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே கர்த்தரும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:6 இந்த மகத்துவமான வல்லமை எங்களிடத்திலே விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ ஞானஸ்நானம் பெறுகிற ஒவ்வொருக்குள்ளும் அவர் வந்துட்டாரு. ஸ்தோத்திரம். அதுல ரொம்ப நீங்க தெளிவா இருக்கிறீங்க. ஆமா, வந்துட்டாரு நம்புறீங்க. வந்தவர் உலாவரான்னு தான் கேள்வி. வந்தார் இல்லையா? அவர் என்ன பண்ணோம்? உலாவனங்க. அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம். வந்துட்டு சும்மா அப்படியே இருந்தாருன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆமென். செத்து போன மாதிரி அப்படியே இருந்தாருன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா?
இருக்காது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் அவர்களுக்குள் உலாவணும்னு விரும்புறேன். என்ன பண்ணோம்? உலாவதுனா தெரியுது இல்லையா? மூவிங் அரவுண்ட்னுவாங்க. ஸ்தோத்திரம். அப்படியே சுத்தி சுத்தி வர்றது நமக்குள்ளவே. ஸ்தோத்திரம். அப்படி இருந்தாதான் அவர் உயிராக்குறாருன்னு அர்த்தம், லைவ் ஆக்குறாருன்னு அர்த்தம், அலைவாக்குறாருன்னு அர்த்தம். அப்பதான் நாம் தேடிக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, நான் அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப எல்லாருக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாருன்றது கன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்ப அவர் உலாவராரா? யாருக்குள்ள உலாவுவார், யாருக்குள்ள உலாவ மாட்டார் அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவா தெரிந்து கொண்டு, அவர் உலாவும் போது நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது, ஸ்தோத்திரம், என்பதை வருகிற நாட்களை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், இந்த சபையில ஆண்டவர் உலாவராரான்னு தெரியல, ஆனா இந்த மாசம் சொல்றாரு, நான் அவர்கள் நடுவில் சபையில உலாவ போறேன்றார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சபையில ஆண்டவர் உலாவணும், அதுதான் சபை, இல்லைன்னா சவம். ஆண்டவர் இல்லாத ஆராதனையே இல்ல, அப்படித்தானே? அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சபையில உலாவாம நாம் ஆராதிப்பது எந்த பிரயோஜனத்தையும் எந்த நன்மையை நமக்கு கொண்டு வராது. அதனால ஆண்டவர் நமக்குள்ள உலாவணும். அடுத்தது நம்ம கூடுகிற சபையில உலாவணும். எபேசு சபையில உலாவினார்னு வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம், எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கையில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. யார் அவரு? 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறவர் என்று. இந்த 7 பொன் குத்து விளக்கு என்றால் 7 சபை என்று மேல் வசனம் பாருங்க, 1வது அதிகாரம் கடைசி வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தை எழுது, 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம், நீ கண்ட 7 குத்து விளக்கும் 7 சபைகளாம். கவனிக்கிறீங்களா? குத்து விளக்குனா என்னது? சபை. 7 சபை குறித்து அங்க எழுதுறாரு, வெளிப்படுத்தல. குத்து விளக்கு என்பது சபை. இங்க 2வது வசனத்தை சொல்றாரு, பொன் குத்து விளக்கின் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறவர். எபேசு சபையில கர்த்தர் உலாவினார், சிமிர்னா சபையில கர்த்தர் உலாவினார், ஸ்தோத்திரம், பெர்கமு சபையில கர்த்தர் உலாவினார், பிலதெல்பியா சபையில கர்த்தர் உலாவினார். வெங்காடு அட்வென்ட் சபையில உலாவராரா? ஆமென், ஸ்தோத்திரம், உலாவணும். ஆமென். அவர் சொல்றாரு, நான் இதுவரைலாம் உலாவல, ஆனா இனி என்ன பண்ண போறேன்? அவர்கள் நடுவே உலாவி அவர்கள் தேவனா இருக்க போறேன், அவர்கள் என் ஜனமா இருக்க போறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க இந்த வார்த்தையை? ஆமென். அவர் உலாவில் தான் ஒண்ணுமே கிடையாது, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். அவர் உலாவினாதான் நமக்கு ஆசீர்வாதம். அதனால அவர் எங்கே உலாவுகிறார், எந்த சபையில் உலாவுகிறார், எப்படிப்பட்டவர்களுக்குள்ள அவர் உலாவுகிறார், உலாவுவதனால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை வருகிற நாட்கள்ல நாம் அறிந்து கொள்ள போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம். ஸ்தோத்திரம். அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சபையிலும் அவர் உலாவுவதற்கு வழி வாசல்களை திறக்க போகிறோம். நிச்சயமாகவே இன்று முதல் உங்க சபையில உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கதவு திறந்து விட்டது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நிச்சயமா நீங்கள் ஆசீர்வாதமாய் இந்த பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் ஸ்தோத்திரம், அநேக ஆசீர்வாதங்களை இந்த 1ஆம் தேதி முதற்கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக என்று சொல்லி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னோட கோஆபரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறாம நாங்க இங்கிருந்து போக மாட்டேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் என்னை உங்களிடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால கோஆபரேட் பண்ணுங்க, ஒவ்வொரு ஆராதனைக்கும் தவறாம வாங்க, நேரத்தோடு வாங்க. ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு சொல்லி அழைத்து கொண்டு வாங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு சொல்லியபடி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படியே பைபிளை முடிட்டு முழங்கால் படிட்டு ஜெபிக்க போகிறோம். ஜெபிச்சு முடிச்ச பிற்பாடு, பிளஸ் பண்ண பிற்பாடு, நீங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆராதனைக்கு காணிக்கை கொண்டு வந்திருந்தால் படைத்து செல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி முழங்கால் படிடுவோம்,
கண்களை மூடி ஆண்டவர் சொன்னார், நான் அவர்கள் நடுவே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க நிலந்து தான் கேட்கணும், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எனக்குள்ள உலாவனம்பா, எனக்குள்ள உலாவ முடியாதபடிக்கு என்ன தடை இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க உலாவினாதான் எனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவர் எங்க வாழ்க்கையில பலிப்பதாக, எங்க சபையில பலிப்பதாக. கேளுங்களேன் கேளுங்களேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே இதோ மனிதர்கள் மத்தியிலாம், தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷனின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஜபான்னு சொன்னேன், முழங்கால் படிடுங்கன்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தமிழ் புரியுதுன்னு தெரியல, பேசுறது கரெக்டா அவங்களுக்கு ரீச் ஆகுதான்னு தெரியல. ஸ்தோத்திரம். முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். 7 மாதங்களை நாங்கள் கடக்கவும், இந்த 8வது மாதத்துல அதிகாலையில் நம்முடைய சமூகத்துக்குமை தேடி வரவும், கர்த்தர் கொடுத்த நல்ல சுகத்துக்காக, நல்ல பலத்துக்காக, நல்ல ஆண்ட விசுவாசத்துக்காக, நல்ல உற்சாகத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த உற்சாகம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காணப்பட, ஒவ்வொரு ஆராதனையிலும் எங்களுக்கு காணப்பட, இன்னும் நேரத்தோடு உடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சரியானபடி பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களை வழிநடத்த போற தயவுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உம்முடைய சமூகத்துல வைத்து எங்களுக்கு போதித்த உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நான் அவர்கள் நடுவில் ஊலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள எப்பவே வந்துட்டீங்க, ஆனா ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறீரா என்பது எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கிறது. ஏனென்றால் நீர் உலாவினால் எங்களுக்கு பலவீனம் இல்லை, நீர் உலாவினால் எங்களுக்கு வியாதி இல்லை, நீர் ஆண்டவரே உலாவினால் எங்களுக்கு வறுமை இல்லை, நீர் உலாவினால் எங்களுக்கு தரித்திரம் இல்லை, நீர் உலாவினால் எந்த குறைவும் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. அதனால நீர் உலாவுகிறா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கெல்லாம் கர்த்தர் வரும் நாட்களில் பதிலை கொடுத்து ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் உலாவுவதற்கு ஏதுவா எங்க வாழ்க்கையை அமைத்து கொள்ள, அது நிமித்தமாய் வரப்போகிற நன்மையெல்லாம் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. உம்முடைய கரத்துல எங்களை என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வர தடையா இருக்கிற எந்த காரியத்தையும் நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நாளை தின ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். அதுல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நேரத்தோடு கொண்டு வந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து நீரே பெரியவராய் உயர்ந்திருப்பீராக. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமையாவும் செலுத்தி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் சகல நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதம் விசேஷமாய் ஆண்டு எங்களுக்குள்ள உலாவுகிற அனுபவம் இதனால கடந்து வந்த எங்கள் ஒவ்வொருவரோடும், இதனால வரைய தடையா இருக்கிற சபை மக்கள் ஒவ்வொருவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருந்து பாதுகாத்து நடத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா.